எம்ஜிஆர் தனக்கு வரும் கடிதங்களை நேரம் கிடைக்கும்போது அவரே எடுத்து படிப்பார். அப்படி அவர் எடுத்த ஒரு கவரில் திருமண பத்திரிகை ஒன்று இருந்தது. அனுப்பியவர் யார் என தெரியவில்லை. திருமணத்துக்கு அழைப்பு கடிதமும் இணைக்கவில்லை. எம்ஜிஆர் அந்த திருமண பத்திரிகையில் உள்ள விலாசத்தை தன் கட்சிக்காரர்களை விட்டு விசாரித்ததில் அதை அனுப்பியவர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி என தெரிய வந்தது. ராம் தியேட்டர் எதிர்ப்புறம் செருப்பு தைக்கும் உபகரணங்களுடன் சுவரில் எம்ஜிஆர் படம் மாட்டியிருந்தது. செருப்பு தைத்து கொண்டிருந்த அவரிடம் சென்று பத்திரிகையை அனுப்பியது பற்றி கேட்க, அவர் முதல் கல்யாண பத்திரிகையை குலதெய்வம் கோவிலுக்கு சென்று சாமிக்கு வைப்பார்கள். எனக்கு எல்லாமே புரட்சி தலைவர் தான், அதனால் அவருக்கு அனுப்பி வைத்தேன் என்றார். ஏழையாக இருந்தும் தன்னிடம் எதுவும் எதிர்பார்க்காமல் தன் மீதிருந்த பாசத்தினால் மட்டுமே திருமண பத்திரிகையை அனுப்பி வைத்த அந்த முகம் தெரியாத தொண்டன் வீட்டு திருமணத்துக்கு போக முடிவு செய்தார். திருமண நாளன்று எம்ஜிஆர் சரியாக முகூர்த்த நேரத்தில் அந்த வீட்டில் போய் இறங்கினார். அவரை பார்த்து எல்லோரும் ஆச்சரியத்தில் உறைந்து போய் நிற்க, எம்ஜிஆர் மணமக்களை வாழ்த்தி பரிசுகளை வாரி வழங்கினார். பிறகு எல்லோரையும் வணங்கி விடை பெற்றார். எம்ஜிஆர்